Hi friends, welcome to Queen with Priya. நம்ம சேனலோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் கீழே ரெட் கலர் பட்டனில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபையாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறையா வெஜிடபிள் சேர்த்து ஒரு அவியல் செய்ய போகிறோம். இந்த அவியல் கேரளாவில் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் குயின் சாட்டோ பேன் எடுத்திருக்கேன். அதில் சேனக்கிழங்கு எடுத்துக்குங்க, முருங்கைக்காய் எடுத்துக்குங்க, கேரட் எடுத்துக்குங்க. அதில் நீங்கள் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வெள்ளரிக்காயும் நீளமாக கட் பண்ணி இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸை எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு உருளைக்கிழங்கையும் நான் நீளமாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சின்ன உருளைக்கிழங்காய் எடுத்திருக்கேன். அடுத்து பூசணிக்காய் நீளமாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்குங்க. பீன்ஸு இந்த அளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெண்பூசணி அதையும் நம்ம தோலை சீவிட்டு அதையும் நம்ம இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதில் நேந்திரம் பழம் ஆஃப் பனானா நான் நீல வாக்கில் தோலை சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கணும். இதில் 3 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்குங்க. இப்போ காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், இதில் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம குயின் சாட்டோ பேனில் நம்ம இதில் வேக வைக்கிறதுனால நான் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் எதில் வேக வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ஆனால் இது குழைய விடாமல் காய்கறியை வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே நமக்கு குழஞ்சு போயிடும். ஸோ அவியலோட டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் நீங்கள் தண்ணி மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா தொடர்ந்து கலந்து கொடுத்துக்குங்க. எல்லா பக்கம் உப்பு மஞ்சத்தூள் நல்லா பிடிக்கிற அளவுக்கு எல்லா பக்கம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இது வேகட்டும். ஷேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அது வேகிற வரைக்கும் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் தேங்காய் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க. இதில் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. இந்த தேங்காய், சின்ன வெங்காயம், ஜீரகம் இதனோட வாசனையில் நல்ல ஒரு அவியல் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. அதில் ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இதை நல்லா மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், தண்ணி எதுவும் சேர்க்காதம நம்ம இந்த அளவுக்கு நம்ம கொரகொரப்பாக தேங்காய் எல்லாமே நல்லா அரைச்சி இந்த மாதிரி கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், லிட்டு நமக்கு ஷேக் ஆயிடுச்சு. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துருச்சு. நம்ம இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதை நம்ம அதை ஒரு 1 டைம் கலந்து கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம குயின் சாட்டோ பேனில் வேக வச்சதுனால அதனோட ஷேப்ஸ் எதுவுமே மாறாமல், ஸ்ட்ரக்சர் மாறாமல் எவ்வளோ சூப்பராக நமக்கு குலையாமல் உடையாமல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக நமக்கு வெந்துருச்சு. தண்ணி நம்ம ஊற்றின தண்ணி கூட இன்னும் நமக்கு இருக்குது. ஸோ அதிக தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்குங்க. தேங்காய் பேஸ்ட் சேர்த்த பின்னாடி நம்ம இதை லைட்டாக கலந்து கொடுக்கணும். நம்ம அதனோட காய்கறிகள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நமக்கு தொடர்ந்து எல்லா பக்கம் கலந்து கொடுத்துக்கணும். ரொம்ப நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. சீக்கிரம் காய்கறிகள் உடஞ்சி போயிடும். நம்ம தேங்காய் வெங்காயம் இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கணும்.
பாருங்கள், ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு இது வந்து நம்ம லைட்டாக கலந்து கொடுத்து நம்ம இதனோட பச்சை வாசனை மட்டும் நமக்கு போனால் போதும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சா போதும். ஆல்ரெடி நம்ம காய் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து அதில் இருக்கிற எல்லா சத்துக்கள் வந்து நமக்கு ஒரே நாளில் ஒரே ஃபுட்டில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. குழந்தைகளுக்கும் பெரியவங்களும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேரளாவில் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி நம்ம இந்த அவியல் ரெசிபி. பாருங்கள், நம்ம வந்து நல்லா வந்து எல்லா பக்கம் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு தேங்காய் பேஸ்ட்டு. இப்போ வந்து சூப்பராக நமக்கு வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. அதனோட பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நீங்கள் வந்து இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து கலந்து கொடுத்துக்குங்க. தயிர் சேர்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து தயிர் சேர்த்துருக்கோம். பாருங்கள், இது வந்து தயிர் வந்து எல்லா பக்கம் மிக்ஸ், அந்த சூட்லேயே வந்து எல்லா பக்கம் மிக்ஸ் ஆனால் போதும். ரொம்ப நேரம் நீங்கள் வந்து இதை வேக வைக்க வேண்டியதில்லை, சூடு பண்ண வேண்டியதில்லை. ஸோ தயிர் சேர்த்து நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து சூப்பராக நமக்கு வந்து அவியல் ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. ஸோ கேரளா ட்ரெடிஷ்னல் ரெசிபியான நமக்கு வந்து சூப்பராக அவியல் ரெடி ஆயிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.